பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த 53ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்து அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்து வைத்திருந்தார். அவர் இந்த பாடுகளை குறித்து எழுதும் பொழுது அங்கே இந்த வார்த்தை எழுதுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பாடுகள் பட வேண்டும், அடிக்கப்படணும், நிந்திக்கப்படணும், அவமானப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான ஒரு காரியம். இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பதிவு பண்ணுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைவேற வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்திங்கன்னா, அந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வேத புத்தகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் தேவ சித்தம். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அது தேவ சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். இது தேவ சித்தமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோபு பாருங்கள், இழந்தவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற அந்த மனப்பக்குவம் அந்த யோபுக்குள்ளே காணப்பட்டது. தேவ சித்தத்தை அந்த யோபு நிறைவேற்றுகிறான். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்கும் போது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விடுகிறோம். ஆனால் சில கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல நம்முடைய இருதயம் பக்குவப்படவில்லை. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தீமை செஞ்சிடக்கூடாது. நன்மை செய்வது தேவ சித்தம். அல்லேலூயா. நமக்கு தீமை செஞ்சவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அந்த நன்மை செய்கிறது தேவ சித்தம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அது தேவ சித்தமாக இருக்கிறது. ரெண்டாவது, எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது தேவ சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது, நாம் நன்மை செய்யும் பொழுது, பிறருக்கு தீமை செய்தவர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது அது தேவ சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவ சித்தத்தை செய்யும்போது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு பாடுகளை சகிக்க வேண்டும், பாடுகள் வழியாக அவர் செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம். அவர் எகிப்தில் அடிமையாக விற்று போடுறாங்க சகோதரர்கள். அவரை குழியில் போட்டு காயப்படுத்தி எகிப்தில் விற்று போட்டாங்க. அந்த யோசேப்பு அந்த பாடுகளை சகித்து கொண்டார். கர்த்தர் கூடவே இருந்தார். பின்னாட்களை பாருங்கள், அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அவன் யோசேப்புக்கு தேவ சித்தம் என்னென்னா, அவர் பாடுபடணும், அடிக்கப்படணும், குழியில் தூக்கி போடணும், எகிப்துக்கு விற்று போடணும். இதெல்லாம் தேவ திட்டம். அதெல்லாம் நிறைவேறுச்சு. இப்போ இந்த யோசேப்பு ஆஸ்வதிக்கப்பட்ட பிற்பாடு இந்த சகோதரர்கள் போகிறாங்க,
சகோதரர் போகும்போது சொல்கிறாங்க, யோசேப்பு எங்களை மன்னித்துக்கொள், நாங்கள் உனக்கு வெகு தீமை செஞ்சோம் அப்படி சொல்லும்போது இந்த யோசேப்பு என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னை இந்த எகிப்துக்கு அனுப்பலை, உங்களை போஷிப்பதற்காக உங்களுக்கு முன்னே கர்த்தர் என்னை அனுப்பினார். அப்போது நீங்கள் என்னை அனுப்பலை, கர்த்தரை அனுப்பினார். அப்போ நீங்கள் என்னை பாடுகளுக்குள்ளே அனுப்பலை, கர்த்தரை அனுப்பினார். அதான் தேவ சித்தம். அந்த யோசேப்பு தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தார். அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். இந்த இறைவார்த்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சில துன்பங்களும் அது தேவ சித்தமாக இருக்கலாம். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்குரிய உயர்வுகளை மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். இந்த பாடுகள் இந்த சூழ்நிலைகள்லாம் மாறப்போகிறது. நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சித்தத்தை செய்து முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் ஜெபத்தை கேட்டு இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.